நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 26ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 7:05 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:07 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:07 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இன்று செல்வ நிலை சீராக உயரும். அரசால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. பழைய பாக்கிகள் இன்று கண்டிப்பாக வசூலாகும். பாக்கிய விருத்தியும் ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். பல வகையில யோகம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. பண வரவுக்கு என்று குறைவிருக்காது. மனம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடும். செய்யும் வேலைகளில் முன்னேற்றம் இருக்கும். கன கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை நல்லதொரு புரிதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிடித்தமான இடத்திற்கு கண்டிப்பாக சென்று வருவீர்கள். சுற்றுலா பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனமகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பரணி நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். கண்டிப்பாக எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக பெறக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. இன்று உங்கள் வாழ்க்கையில் மனம் போல் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். கிருத்திகை மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். நடைபெறும் காரியங்களை கண்டு சிறப்பான முறையில் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். நடப்பவை அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கூட கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செல்வ நிலையும் சீராக உயரக்கூடும். அரசால் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. பாக்கிய விருத்தியும் இன்று உண்டாகக்கூடும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். பல வகையில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். சாதகமான பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். புத்தி சாதுரியத்தை இன்று வெளிப்படுத்துவீர்கள். பேச்சாற்றல் உங்களுக்கு வெளிப்படக்கூடும். காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கக்கூடும். கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க. நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். எந்த ஒரு தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடும். இன்று சம்பளம் பதவிகள் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று பெண்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. தடைகளை தாண்டி முன்னேறி செல்லக்கூடும். பெண்கள் இன்று விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதல முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். பதட்டம் வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கவன நடைமுறை நீங்க பின்பற்றுவது நல்லது. யாருக்கும் இன்று வார்த்தைகளில் தெளிவு வேண்டும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நேர்முக தன்மை வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் தைரியம் உண்டாகக்கூடும். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு நிற்பது மிக சிறப்பு. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். ரோகிணி. இன்று உங்களுக்கு திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் தீருங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு சுய தேவைகள் பூர்த்தியாக்குங்க. நடக்கும் காரியங்கள வெற்றி இருக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிறைவேறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். எதிலும் முழு முயற்சி எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று சிக்கனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். இன்று எடுக்கும் முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். அரசாலும் ஆதாயம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடுங்க. இனிய திருப்பங்கள் வரக்கூடும். அரசு உதவிகள், புதிய வேலை வாய்ப்புகள் போன்றவை கிடைக்க கொடுங்க. எதிலும் தேர்ச்சி உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திடம் அனுசரித்து செல்வது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்குங்க. மற்றவர் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக நீங்க பதற்றம் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவார்கள். இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் உங்களுக்கு நிறைந்த அளவில் செயல்படக்கூடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதுபோல் எல்லாம் நடைபெறக்கூடும். திருவாதிரை. சில இடங்களில் செல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். சாதுரியமான பேச்சு வெளிப்படக்கூடும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடும். கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு தடையிலையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றங்கள் தரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள். என்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். பெண்கள் மூலமாக எதிர்பார்த்த லாபங்கள் ஏற்படக்கூடும். என்று உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட உடல் நலம் பெற உதவ கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு சிறப்பாக இருக்க கொடுங்க. பயப்பட வேண்டாம். கூடுதலாக வேகம் ஏற்பட கொடுங்க. லாபம் குறையாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். நண்பருடன் சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல மாட்டீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவும் கட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு போன்றவை ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு மட்டும் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வலிமை மிக்கவர்களாக காணப்படுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று வழக்கமான பணிகள் சிறப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். கவலைப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் நடக்கும் காரியங்களை அற்புதமாக நடத்தி காட்டுவீர்கள். நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடுங்க. அதே போல் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். உடல் சோர்வு ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இனிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அனுகூலமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வெற்றி ஏற்படக்கூடுங்க. வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். ஆயில்யம். என்று எல்லா விதத்திலும் ஏற்றம் இருக்குங்க. இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபட முடியும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் இருக்க கொடுங்க. செல்வ நிலையும் சீராக இருக்கும். அரசால் ஆதாயம் ஏற்படக்கூடும். என்று நீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்று கவரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். செல்வம் செல்வாக்கு கூடும் நாளாக இருக்கக்கூடும்.
சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். தனவரவும் தாராளமாக இருக்கக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். தனவரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். தயவு செய்து சிம்ம ராசினியர்கள் வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. விரைய செலவுகள் கூட செய்து கொள்ள வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். சுகம் தேடி வரக்கூடும். எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பகையை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையுங்க. எதையும் சாமர்த்தியமாக செய்து முடித்து பேராற்றல் பெறுவீர்கள். இன்று வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு வாகனம் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அடுத்தோர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். காதலில் நீங்கள் தான் பொறுமை காக்க வேண்டும். பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று உங்களுக்கு மனதளவில் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்கள் அனைத்தும் கச்சிதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஓரளவு பண வரவு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பூரம், நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாகக்கூடும். நாள்பட்ட வியாதி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம், அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு அபாரமான திறமை ஏற்படக்கூடும். செல்வாக்கு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சிந்தனை வளம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கவனமாக எல்லோரிடமும் பேசி பழகுவது நல்லது. வீண் விவாதங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டும். இல்லத்தில் உங்களுக்கு அமைதி நிலவ கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். கடின உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் மங்களகரமான சூழல் ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தினுடன் கலந்து கொள்வீர்கள். வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. விரைய செலவுகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். கட்டுக்கடங்காத செலவுகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. வீடு வாகனம் வண்டி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். கன்னி ராசினியர்கள், பெயரும் புகழும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று பணி சுமை அதிகமாக இருக்குங்க. முடிஞ்சளவு நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் வேண்டாம். இன்று காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சிறந்து விளங்க முடியும். கல்வியிலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் முயற்சி மட்டும் மேற்கொள்ளுங்கள்.
முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திட்டங்கள் அனைத்தும் இன்று கை கொடுங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். இலக்கு நிறைவேற கடுமையாக உழைப்பீர்கள். இன்று திருப்பங்கள் நிறைந்தனாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். இன்று குடும்ப சுகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கஷ்ட காலம் கண்டிப்பாக சரியாகும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. இல்லத்தில் அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகளால் பெருமை சேருங்க. என்று உங்க மனசுக்கு மகிழ்ச்சி கூடும் நடன்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. குடும்பத்தினுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. மனம் பதட்டமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எது எப்படியோ சுகம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கொடுங்க. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் கிடைக்கக்கூடும். புத்திரர் உடைய பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறை வருளால் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்குங்க. இன்று வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றகரமான பலனை காண முடியுங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் அனுகூலமான நல்ல பலனை ஏற்படுத்தும். மனசுக்குள் தைரியமும் உண்டாக கொடுங்க. இன்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. நேர்மையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நன்மைகள் ஓரளவு தேடி வரக்கூடும். சிரமங்களும் கண்டிப்பாக விலகி இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பேரின்பம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனவேதனை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தேடி வரக்கூடும். இந்த நாள் நீங்க சந்தோஷமான நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. சுவாதி. பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் இன்று பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான பேச்சு வெளிப்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு கண்டிப்பாக மாறும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க.
விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பகை ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. எல்லோரையும் இன்று நீங்க எப்படியாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதில் நீங்களும் முயற்சி பண்ணுவீர்கள். அடுத்த ஒரு நலனுக்காகவே இன்று நீங்க கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். எவரையும் ஏமாற்ற நினைக்க மாட்டீர்கள். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டுத்தான் தொந்தரவு செய்வார்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சின்ன சின்ன கலகம் விளைவிக்கத்தான் செய்கின்றது. நீங்கள் தான் புரிந்து கொண்டு பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறவருக்குள் ஏற்பட்ட குழப்பம் பொறுமையாகத்தான் சரியாகும். அதிகாரியிடம் பணிவாக நடந்தல் என்பது அவசியம். சாதகமான சூழல் ஏற்பட்டாலும் போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் சிறப்பாக இருக்கக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்குங்க. அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். எப்படிப்பட்ட காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க கொஞ்சம் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் இருக்கும். காதலில் நீங்க தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதிகம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். அவரிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. சுகமான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகுங்க. வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் விலகி செல்லும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய பதவிகள் வாகன வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அனுஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு முயற்சிகள் உண்டாகக்கூடும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். இன்று யதார்த்தமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நுணுக்கமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதை நினைத்தும் நீங்க குழம்பி போக வேண்டாம். கேட்டை. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். என்று எல்லோரையும் மதிக்கக்கூடிய குணம் வெளிப்படக்கூடுங்க. எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு இன்னல்கள் கண்டிப்பாக தெரிந்து நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நட்பு ஒன்று பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை நீங்கள் தான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பேச்சை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசினியர்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டுங்க. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். இன்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தனக்கென தனி பாணியை அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியமும் இன்று மேலோங்கி விடக்கூடும். வாகனம் மூலம் உங்களுக்கு செலவுகள் உண்டாக கொடுங்க. எதிர்பார்த்த பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வீடு மனை வண்டி வாங்குவதற்கான தடைகள் கொஞ்சம் வந்தாலும்
எல்லாம் சரியாக கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் சுமாராக இருந்தாலும் ஓரளவு சமாளித்து விட முடியும். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தன வரவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரக்கூடும். போராட்டம். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. பொது விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. உத்திராடம். கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். காரியங்களை யோசித்து செய்யுங்கள். எதையும் திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. குழப்பங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். மனம் கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். செல்வ நிலையும் இன்று சீராக இருக்கக்கூடுங்க. இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். திறமையின் அடிப்படையில் இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றம் வரக்கூடுங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சாற்றலும் வெளிப்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள். தன வரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மதில் மேல் இருந்து போலை நிலை கண்டிப்பாக மாறும். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். வாகனம் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வரக்கூடும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, திறமையான பேச்சும் வெளிப்படக்கூடும். பழைய சிக்கல்களை ஓரளவு தீர்த்துக் கொள்வீர்கள். ஆர்வமுடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். மேல் அதிகாரிகளை மட்டும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். இன்று எதையும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும். சின்னதாக தடுமாற்றம் இருக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். போக போக எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். யதார்த்தமான நிலை ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள்ள மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒரு இது மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பயம் வேண்டாம். அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். கூடுதல் பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். அக்கறையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கும்பம் ராசினியர்கள். இன்று உங்க மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. துடிப்புடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகளை இன்று நினைவாக்கிக் கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை மட்டுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக்க கொடுங்க. இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு கூட கண்டிப்பாக மாறக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். தனவரவு ஏற்பட்டு மகிழ்ச்சி கூடுங்க. இன்று உடன் பணிபுரிவதை அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் அலைச்சலுக்கு மட்டும் செவி சாய்க்க வேண்டாம். உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை எப்பொழுதுமே நீங்க எடுத்து செல்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அத்தியாவசிய தேவைகள் கூட பூர்த்தியாகும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மனதில் இருந்த குழப்பம் படிப்படியாக சரியாகுங்க. உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் முழு முயற்சியுடன் செயல்படுங்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி ஏற்படக்கூடும். கலைத்துறையிலும் ஆர்வம் ஏற்படக்கூடும். எது எப்படியோ அரசாங்க தேர்வுகளுக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். எதிர்பார்த்த காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இல்லத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்று நீங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். எச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவது மிக நல்லது. உடைய பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்று மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய நல்ல மனசையும் புரிந்து கொள்வார்கள். புதிய சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. இன்று கூடுதல் பண வரவும் வரக்கூடுங்க. போராட்டாத்தி. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. கூடுதலாக இன்று நீங்க
முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பணவரவு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய மனம் பதட்டமாக இருக்கக்கூடும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பது தெளிவு வேண்டும். செல்வாக்கு செல்வம் உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பயணங்களின் பொழுது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அதிக முயற்சி எடுத்து முன்னேறுவதற்கு முயன்று வருவீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கொடுங்க. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இறை அருளும் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். இன்று நல்லதொரு நட்பையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. உடைய பொருட்களை மட்டும் இன்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். வியாபாரிகளுக்கு தொழிலை எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிட்டுங்க. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். எதையும் திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மன வருத்தம் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். மன உறுதி அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள் என்று விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு நீர்நிலைகளால் உங்களுக்கு நல்லதொரு வருமானம் வரக்கூடுங்க. இன்று மன வருத்தம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. கடின உழைப்பு கொஞ்சம் இருந்து கொண்டு தான் இருக்கும். பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தவிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்வது நல்லது. பெண்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை நீங்க துல்லியமாக ஆராய வேண்டும். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமையை கண்டிப்பாக கொடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். மேலிடத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். தனக்கு தானே தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தன வரவு கண்டிப்பாக கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று நீங்க வியாபார நோக்குடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உத்திரட்டாதி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். காரியங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். காரிய தடை தாமதம் ஏற்படுத்தி விலகி செல்லக்கூடும். இல்லத்தில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நட்பு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பகையை மறந்து செயல்படுவீர்கள். ரேவதி. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. எதையும் சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். அனுகூலமான தீர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. அடுத்த ஒரு பிரச்சனைகளை மட்டும் தவிட வேண்டாம். மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட கண்டிப்பாக நலம் பெற உதவுங்க. இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.